அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எளிமையான முறையில் பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். என்னென்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: மிளகுத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், சாதா மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஜீரகத்தூள், கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை இது கடையிலே கிடைக்கும். சாதாரண வெந்தயக்கீரையில் வர்றது கஸ்தூரி மேத்தின்னு கடையில் கிடைக்கும். இது உப்பு, எண்ணெய், பச்சை மிளகா, ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஜாதிபத்தி சின்ன பீஸு, பிரிஞ்சி இலை. இதுக்கு தேவையான சிக்கன் எடுத்துருக்கோம், 1/2 கிலோ சிக்கன். அமுல் பட்டரு, நம்ம செய்ய போகிறது பட்டர் சிக்கனுனால வெண்ணெய் அவசியம் தேவை. இஞ்சி, பூண்டு, முந்திரி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், லெமன், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சது. இதுதான் இதுக்கு தேவையான பொருள்கள். இப்போ முதல் ப்ராசஸ்ஸு, ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணுறதுக்காக சிக்கனை மேக்னேட் பண்ணி மசாலா போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருவோம். ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும், அது ரெண்டாவது நம்ம வதக்கி இப்போ 2 ஸ்டேஜ் தான் இது. பட்டர் சிக்கனுக்கு வேண்டியதை பிரட்டி வைப்போம், மசாலா போட்டு பிரட்டி வைப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 50 ml ஆயில், அதில் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாதா மிளகாத்தூள், சாதா நம்ம வீட்டு மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம் முழுசு அதோட சாறு புழிஞ்சு போடுறோம். தூள் உப்பு 1/2 ஸ்பூன், தேவையான அளவு பார்த்து போட்டுங்க தூள் உப்பு. இப்போ இதை நல்லா பிரட்டிக்குவோம். இப்போ இதை உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கு சிக்கன், அதை இதில் போடுவோம். இது இப்போ எல்லா மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். பாத்திரம் காயுது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வெண்ணெய் 1 ஸ்பூன், பட்டர் சிக்கனுங்கிறதுனால வெண்ணெய் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறோம். எண்ணெய் ஒரு 150 கிராம் ஊற்றுறோம், 150 ml. மசாலாவை வதக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வெங்காயம், 1/4 கிலோ வெங்காயம், 250 கிராம் வெங்காயம் போடுறோம். இந்த மசாலாலாம் வதக்கி நம்ம அரைக்கணும் மிக்சியில். அடுத்து தக்காளி 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ தக்காளி போடுறோம். அடுத்து ஒரு 50 பூண்டு பல் அப்படியே பல்லாக போடுறேன். 50 கிராம் இஞ்சி, 5 பச்சை மிளகா, ஒரு 25 கிராம் முந்திரி, கொத்தமல்லி ஒரு சின்ன கைப்பிடி, ஒரு ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு.
இதையெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்சியில் நம்ம ஆற விட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். அதுக்காக சின்ன இலையில் ஒரு 2, பட்டையில் ஒரு சின்ன துண்டு 2, சின்ன பொடி துண்டு, ஸ்டார் பூ 1, ஜாவித்திரி பூ சின்ன பிஞ்சு, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை போட்டு ஆற வச்சு அரைச்சிட வேண்டியது. இப்போ மசாலா பரட்டி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் லைட்டாக வேகிற அளவுக்கு பரட்டி எடுக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான எண்ணெய் ஃபுல் டீப் ஃப்ரை இல்லை, செமி ஃப்ரை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா பரட்டி வச்ச சிக்கனை பொரிச்சில் செமி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். நம்ம எல்லாத்தையும் மசாலா போட்டு பிரட்டி வச்ச சிக்கனை எல்லாத்தையும் செமி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து வச்சுருக்கிற அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பட்டர் சிக்கனால் பட்டர் 1 ஸ்பூன். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை ஊற்றுறோம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி மசாலாலாம் போட்டு பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி வச்ச ரொம்ப நைஸ் பேஸ்ட் இது. இந்த பேஸ்ட்டை இப்போ இந்த எண்ணெயில் போடுறோம். இப்போ இந்த கிரேவி கொதிக்குது. இப்போ கஸ்தூரி மெத்தி லாஸ்ட்டாக கசக்கி பவுடராக போடுறேன். அடுத்து இந்த டிஷ்ஷு கொதிக்கிறது நல்லா குழம்பு ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கன் பீஸை அதில் போடுவோம். இப்போ லாஸ்ட்டாக இந்த சிக்கனை போட்டாச்சு. இப்போ எண்ணெய் கசிஞ்சு மேலே வருது. இப்போ இந்த வெண்ணெய் 1 ஸ்பூன் இருக்குது, லாஸ்ட்டாக மேலே போட்டுடலாம். இந்த பட்டரை மேலே போட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் அது மேலே அப்படி விட்டுறோம். 100 ml இது 100 ml 50 ml விட்டுருக்கோம். டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு 50 ml மேலே ஊற்றி நிறுத்திக்கலாம். க்ரீம் ஊற்றி 5 நிமிஷம் ஹீட்டில் வச்சுருந்தோம், சூடு பண்ணி. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபைனல் ஆகிப்போச்சு. இப்போ இறக்கிடுறோம். சுவையான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள்.